வணக்கங்க. ஓம் நம சிவாயா நமக. இன்னைக்கு நாம ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போறோங்க. இதை நம்ம உணவாகவும் எடுத்துக்கலாம், தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம். எந்த விதத்துல எடுத்தாலும் இதனுடைய பெனிஃபிட் நம்மளுக்கு 100% அதனுடைய முழுமையான தன்மையை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நம்ம நிறைய இந்த வீடியோ போட்டிருக்கிறோம், இந்த மருத்துவ செடியை பத்தி போட்டிருக்கிறோம். அது ஆல்ரெடி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேங்க. பாத்தீங்கன்னா குப்பைமேனி, நம்ம மேனியே தங்கம் போல பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கக்கூடிய இந்த தாவரம் தாங்க. இது பேரு குப்பைமேனி. பாருங்க, நல்லா ஐடென்டி பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன காய் மாதிரி இருக்கும். இந்த இலைய எங்க பார்த்தாலும் தயவு செஞ்சு விடாதீங்க. கொண்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள் உறுப்புகள்ல இருந்து மேல் தோல் வியாதி, அரிப்பு, எல்லா விஷயத்துக்கும் நம்மளுக்கு அருமையான அற்புதமான ஒரு மெடிசனுங்க. இந்த குப்பைமேனி இலையோடைய மருத்துவ குணம் என்ன, இதை நம்ம எப்படி உணவா பயன்படுத்தலான்றது வீடியோல பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதுதான் குப்பைமேனி இலை. ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 வீடியோ போட்டு இருக்கோம். இது முக்கியமா ஃபேஷியல், நம்ம ஒரு ஃபேஷியல் போட்டிருக்கிறோம். கண்டிப்பா இதை நீங்க வீக்லி ஒன்ஸ் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸுடைய வித்தியாசம், கரும்புள்ளி போய் இந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஆனா ரெகுலரா ஃபாலோ பண்ணி இருக்கணுங்க. ஒரு நாள் போட்டுட்டு சரியாயிடும்னா அது கண்டிப்பா நடக்காத விஷயம். எந்த ஒரு விஷயமும் ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பான மாற்றங்கள் கிடைக்கும். அதனால இந்த குப்பைமேனி இலைய நீங்க பயன்படுத்த பாருங்க. தோல் அரிப்பு நிறைய பேருக்கு, சின்ன குழந்தையில தான் நல்லா 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு குழந்தைங்கள்ல இருக்கும் போது நம்ம பெற்றோர்கள் அவங்களுக்கு நம்ம பேதி மாத்திரை கொடுத்து சுபபேதி ஆகிற மாதிரி செஞ்சு நம்ம உடம்ப சுத்தப்படுத்தி விடுவாங்களே. ஆனா நம்ம வளர்ந்து பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்றதே கிடையாது. என்னென்ன கண்ணுக்கு கிடைக்கக்கூடிய உணவெல்லாம் நம்ம எடுத்து வயிற்றுக்குள்ள போடுறோமோ ஒழிய இந்த மாதிரி நம்ம வயிற்ற நாம கிளீன் பண்றது இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணாதனாலதான் நம்மளுக்கு தோல் அரிப்பு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஒர்க்கிங்ல இருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கண்டங்கால்ல, இந்த மாதிரி கீழே சைட்ல, மார்பகத்துக்கு கீழே அக்கிள் சைடு நிறைய வேர்வை சுரப்பிகள் அதிகமா சுரக்கக்கூடிய இடத்துல புண்ணு இருக்கும், அரிப்புகள் இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் நிறைய மெடிசன் எடுத்திருப்பாங்க, டாக்டர்கிட்ட போய் பார்த்துருப்பாங்க. எல்லாமே தற்காலிகமாக தான் நாங்கள் சரியாகுமோ ஒழிய முழுக்க இது சரி பண்ண முடியாது. மேல் பூச்சி நம்ம பயன்படுத்தும் பொழுது தற்காலிக மெடிசன் தான் நமக்கு ரிலீவ் கொடுக்குமோ ஒழிய முழுக்க சரி பண்ணாது. அப்ப நம்ம முழுக்க சரி பண்ணணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்தையும் நம்ம குடலையும் நாம சுத்தப்படுத்திக்கணுங்க. அது இது ஒரு இந்த குப்பைமேனி இலை அந்த மாதிரி ஒரு மிராக்கல் பிரச்சனையே சரி பண்ணும். அந்த குப்பைமேனி இலையை நாம பயன்படுத்தணும். அப்ப நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கிறோம், மேல் பூச்சா இதை அரைச்சி போட்டிருப்பாங்க, புண்ணு இருக்கிற இடத்துல போட்டிருக்கிறாங்க. சீ பிடிச்ச புண்ணுக்கு கூட இது போடலாங்க, எந்த ஆபத்தும் வராது. நீங்க சின்ன கொப்பளமா இருக்கும் போதே என்ன பண்றீங்கன்னா, இந்த இலைய பறிச்சு இது கூட மஞ்சள், கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி, உங்களுக்கு ஒரு சின்ன கட்டி, இப்ப பாருங்கன்னா வெயில் காலத்துல குழந்தைங்க எல்லாம் வெளியில சுத்துவாங்க, இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு சாக்லேட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லாம கை கால் சுத்தமா கழுவாம உணவு எடுத்துக்குவாங்க. அப்ப எல்லாம் கிருமிகள் நம்ம வயிற்றுக்குள்ள போகும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன கொப்பளங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அங்கங்க கட்டி மாதிரி எல்லாம் வெளியில தோணும். அதுக்கு எல்லாமே இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி நீங்க இது கூட தான் சொன்ன பாருங்க, மஞ்சளும் கல்லுப்பு சேர்த்து அரைச்சி தேங்காய் எண்ணெயை ஊற்றி குழப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா எமர்ஜென்சி யூஸுக்கு நாம அப்பப்ப எடுத்து பயன்படுத்திக்கலாம். நார்மல் டெம்பரேச்சர்ல வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த இலை கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அப்ப இந்த குப்பைமேனி இலையுடைய பயன்படுத்தும் போது தோல் அரிப்பு போயிடுமா? கண்டிப்பா 20% மேல் பூச்சா பயன்படுத்தும் பொழுது போகும். மீதி 80% உள் மருந்தா எடுத்துக்கணுங்க. உள் மருந்தா எடுக்கும் பொழுது மட்டும்தான் இந்த தோல் அரிப்பு முழுமையாக நிவாரணம் அடையும். நீங்க மேல் பூச்சா பயன்படுத்தும் பொழுது ஆல்ரெடி சரியாகும், சரியாகாம போகாது.
டெம்பரவரியா அதனுடைய ரிசல்ட்டை காமிக்கும். ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் அப்படியே இருக்கும் பொழுது திரும்ப அது தொடர்ச்சியா அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க இந்த குப்பைமேனி இலையை பயன்படுத்துங்க. சரிங்க, இப்ப இது எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இப்ப ஒண்ணுமே இல்லைங்க, நல்ல நார்மலா சாப்பிட்றவங்களா இருந்தா பாருங்க, இந்த மாதிரி பறிச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் கழுவி வச்சுட்டேன், உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி சுத்தம் பண்ணி ஒரு 2-3 இலையை போட்டு நம்ம நல்லா, கசப்பே இல்லைங்க, எந்த ஒரு ஸ்மெல் இல்லை, பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லை. நார்மலா நம்ம கொய்யா இலை மென்று சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. நீங்க மென்று சாப்பிட்ருங்க. இது தோல் அரிப்பு மட்டும் இல்லைங்க, ஆசனவாய் புண்கள், பைல்ஸ் பிரச்சனை, மலம் சரியா கழிக்காம இருக்கிறது எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான மெடிசன். டெய்லி ஒரு 2 இலை, முடிஞ்சா 2 இலை சாப்பிடுங்க. இல்லை என்ன இன்னும் 2-3 சேர்த்து சாப்பிடலாம் கூட தப்பு இல்லைங்க. என்ன ஃப்ரீ மோஷன் போகும், அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதனால தேன் கலக்க வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியது இல்லைங்க. 2 இலையை பறிச்சு நல்லா நார்மலா நம்ம மென்று சாப்பிட்டு வரும் பொழுது நமக்கு உள்ளுறுப்புகள் சுத்தமாகும், கிருமி அழிஞ்சு போகும், தோல் வியாதிகள் வராது. வெறும் கீரை இது மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால பாருங்க, பண்ணைக்கீரை நல்லா ஒரு பிடி சுத்தமா கழுவி வச்சிருக்கிறேன். அது கூட இந்த ஒரு செடியோடைய இலை மட்டும் போட போறேன். நிறைய போடலிங்க, நிறைய பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 10 இலை, ஒரு 10 இலை 15 இலை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இந்த இலையை பறிச்சு போட்டு நம்ம கீரைக்கடையல் தான் இன்னைக்கு செய்ய போறோம். நல்லா டேஸ்டா இருக்குங்க, எந்த டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆல்ரெடி பாருங்க, நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதோட இந்த கீரையை போட்டுடலாங்க. இது பண்ணைக்கீரை. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு தயவு செஞ்சு, அது எப்பேற்பட்ட தங்கமான பொருளா இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தாதீங்க. நமக்கு கிடைக்கிறதே ஆரோக்கியம் இல்லாத பொருளாக தான் கிடைக்குது, கீரை முதல் கொண்டு. அதனால நீங்க தயவு செஞ்சு உடனே செய்ய பாருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மட்டும் பயன்படுத்தாதீங்க. இப்போ இந்த இலையை நம்ம மென்று ருசிக்கும் பொழுது சாப்பிடும் போது நாக்குக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஆனா உள்ள போகும்பொழுது கொஞ்சம் தொண்டை எரிச்சலா லைட்டா இருக்கு. அப்ப நீங்க கொஞ்சமா தேன் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு 10 இலையை நான் இதோட போட்டுட்டேன். ஒரு செடியோட இலை அப்படியே போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு செடி பெரிய செடியா கூட, குத்து செடியா கூட இருக்கும். அதனால ஒரு செடி சொன்னாங்களேன்னு நீங்க போட வேண்டாம். ஒரு 10-15 இலையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கீரையோடைய இந்த இலையும் போட்டுருங்க. இது கம்ப்ளீட்டா போட்டுறேங்க நானு. அதுக்குன்னு நீங்க எண்ணி போட்டுட்டு இருக்காதீங்க 10-15 இலைன்ட்டு. நல்லா ஒரு பிடி, ஒரு சின்ன இப்படி விரல்ல நாமி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா ஆல்ரெடி வேகட்டுங்க. எப்பவுமே கீரை செய்யும் பொழுது பக்கத்திலே இருந்து செய்யுங்க. அதனுடைய தன்மை நம்மளுக்கு அருமையா ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வச்சுட்டு வேற வேலை இருக்குதுன்னு போய் செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவு பக்கத்திலே நல்லா கொதிக்க வச்சு கீரையை மட்டும் போட்டு செய்யுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டுடலாங்க. நான் மறந்துட்டேன், அதனால நீங்க கீரையோட இப்போ போட்டுருக்கிறேன். அவ்வளவுதாங்க. கீரை மட்டும் வேக வச்சுக்கோங்க. நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு, எப்ப கீரை, இந்த கீரைன்னு இல்லை, நீங்க எந்த கீரை சமைச்சாலும் கீரையை மட்டும் தனியா வேக வச்சுக்கோங்க. தக்காளி, பூண்டு, வெங்காயம், அப்புறம் பருப்பு, இது எல்லாமே குக்கர்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. கீரையை மட்டும் வேக வச்சு பாருங்க. ஏன்னா அதனுடைய தன்மை குயிக்கா இதாயிடும். அந்த கலரும் மாறாம நமக்கு ரியாலிட்டி ஃபிளேவராகவும் கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப இந்த பருப்பு கடையல், அதாவது குப்பைமேனியும் பண்ணைக்கீரை பருப்பு கடையலுக்கு தேவையான பொருள் என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா, துவரம் பருப்பு நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து, இது கூட தக்காளி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா வேக வச்சிருக்கிறேங்க. துவரம் பருப்பு கூட வேக வச்சுக்கலாம். நீங்க பாசி பருப்பு கூட பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தாளிப்புக்கு தேவையானது மல்லி, கருவேப்பிலை, சுத்தமான செக்கு கடலெண்ணெய்ங்க,
பெருங்காயத்தூள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தாளிப்புக்கு தேவையானது வரமிளகாய். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. கீரை வெந்த உடனே நாம் இதை நல்லா உங்களுக்கு கடைஞ்சி எப்படி இருக்குதுன்றது நான் காமிக்க போகிறேங்க. கீரை நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு. இப்படி நீங்கள் பிடிச்சி அழுத்தி பார்த்தீங்கன்னா அந்த கீரை தண்டு, கீரை எல்லாமே நம்ம கையிலே மசியணும். அந்த அளவுக்கு நல்லா அழகா வந்துருச்சு. கலர் பாருங்க, அப்படியே கிரீனிஷாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் எப்போவுமே கீரை செய்யும் போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன் இன்னொருக்கா, சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு கீரையை மட்டும் போடுங்க. இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே பருப்போடு போட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லை நாங்கள் பருப்பு இல்லாமல் கீரை சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் வேக வச்சுருங்க அந்த தண்ணியிலேயே நல்லா. அப்புறமா நல்லா இது வெந்ததுக்கு அப்புறமா அந்த கீரையை போட்டு ஒரே ஆவியில் வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா அதனுடைய சத்து நமக்கு ரியாலிட்டியாக கிடைக்கும். கலரும் நல்லா ஃப்ளேவராக க்ரீனிஷாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ நாம் இது கூட வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாங்க. பருப்பு எல்லாம் போட்டு நான் நல்லா கடைஞ்சி உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது எவ்வளோ க்ரீனிஷாக அந்த க்ரீன், இந்த ரியாலிட்டி கலர் அப்படியே கிடச்சிருக்குது. இதுக்கு காரணம் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெங்காயம், பூண்டு, பருப்பெல்லாம் தனியாக வேக வச்சுட்டு நீங்கள் சுடுதண்ணியில் கீரை மட்டும் ஒரே குயிக்காக வெந்துடும். அப்படி எடுத்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு ரியாலிட்டி கலர் அப்படியே கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல மனமாக இருக்குங்க. இப்போ இது நல்லா நான் கடைஞ்சிட்டேன். இப்போ தாளிச்சுக்கலாங்க. இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து தட்டி போட்டிங்கன்னா கீரைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கட் பண்ணியும் போட்டுக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அப்படி பண்ணிக்கலாங்க. குட்டி செக்கில் தட்டிட்டிங்கன்னா அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தட்டி போட்டு தாளிச்சிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சு. சுத்தமான செக்கெண்ணெய் பயன்படுத்த பாருங்கள். குறைவாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே ஒரு ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு, தாளிப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடுகு ஒரு ஸ்பூன், சீரகம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போதும். வெங்காயத்தை 1-2 தட்டி போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி வெங்காயம் நம்ம வந்து வேக வைக்கும் போது போட்டிருக்கிறோங்க. இப்பயும் போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த தட்டின வெங்காயத்தை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா அந்த வெங்காயம் ஒரு ப்ரௌனிஷாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தாளிப்பை எடுத்து கீரையில் கொட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் எடுத்து இந்த கீரையை எடுத்து பாத்திரத்தில் ஊற்ற வேண்டாம். இந்த சுடு பாத்திரத்தில் இந்த தாளிப்பை எடுத்து இதில் கொட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் அப்படியே நமக்கு கிடைக்கும். ரியல் டேஸ்ட் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் களிக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாங்க. அருமையான மெடிசன். இந்த குப்பைமேனி இலையும் பண்ணைக்கீரையும் உணவாக பயன்படுத்துகிறோம். இதே போல் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து சட்னி செஞ்சு காமிக்கிறேன். சட்னி இதே மாதிரி தான். நார்மலாக நம்ம எல்லா புதினா சட்னி செய்கிற மாதிரி இந்த குப்பைமேனி இலையை ஒரு 10-15 இலை போட்டால் போதும். நிறைய பயன்படுத்த வேண்டாம். பயன்படுத்தி நல்லா அந்த வெங்காயத்தோடு வணக்கி சட்னிங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சட்னியும் செஞ்சு காமிக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கணும். குப்பைமேனி இலை கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ராகி களி செஞ்சுருக்குறோம். அதுக்கு இது சைட் டிஷ்ஷுங்க. அதனால் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு அப்படியே நம்ம
சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருக்குது. அதனால மறக்காம இந்த குப்பைமேனி இலையை எங்கு கிடைச்சாலும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா பறிச்சுட்டு வந்து வீட்டில் காய போட்டுருங்க. காய போட்டுட்டு லேடிஸா இருந்தா இது கூட காய போடும்போது கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 உப்பு கல் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்கு. அந்த மாதிரி தொந்தரவுகள் அரிப்பு இருக்கக்கூடிய இடம் எல்லாமே லேடிஸ் கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே போட்டு நாம இதை தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். ஜென்ஸா இருந்தா நீங்க ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும் பொழுது மட்டும் மஞ்சள் யூஸ் பண்ணாம விட்டுருங்க. மற்ற இடமெல்லாம் கூட நீங்க கை கிச்சு கால் கிச்சுக்கு எல்லாமே மஞ்சள் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லைங்க. அரிப்புக்கு அருமையான ஒரு மெடிசன். இந்த குப்பைமேனியை எங்க பார்த்தாலும் விடாதீங்க. பறிச்சுட்டு வந்து வீட்டில் காய போட்டுக்கோங்க. மெயினா வாரத்துல ஒரு முறை ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்த பாருங்க. இந்த மாதிரி உணவா எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்தி பலன் பெறு பாருங்க. குப்பைமேனி ஆயில் கூட செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியலனா ஏபிகே விலாக்ஸ்ல இருக்குங்க, அதை போய் பாருங்க. அங்க நிறைய குப்பைமேனியை பயன்படுத்தி நிறைய மெடிசன் போட்டுக்கிறாங்க. கண்டிப்பா நாம டாக்டரோட உதவி இருக்கணும் தான். முடியாத பட்சத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவு நாமளே செல்ஃபா நம்மளுடைய உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கணுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க. ஓம் நம சிவாய நமக.